எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கட்டகுஸ்தி 2ஓட ஒரு டீம் பிளேயரா இங்க வந்து உங்க முன்னாடி நின்று என் ஃபில்மை பத்தி பேச முடிய அந்த வாய்ப்பு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். செல்லா சார் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவில இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேர்மையான நன்மையுள்ள மனிதன். அவருக்கு இந்த மாதிரி ஒரு செகண்ட் பார்ட் அந்த ஃபிலிம் டைரக்டரா பண்ண முடிஞ்சதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அவரோட ஃபிலிம்ல நான் ஃபர்ஸ்ட் டைமே சொல்லிட்டேன், சார் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஹீரோயினா நான் தான், வேறு யாரையும் வைக்க கூடாதுன்னு. ஏன்னா எனக்கு செல்ஃபிஷா அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. விஷ்ணு விஷால் சார் எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவ்வளோ நல்லா, அவர் நாட் ஜஸ்ட் த ஹீரோ பட் ஆல்சோ த ப்ரொடியூசர் ஆஃப் த மூவி. அவர் அவ்வளோ நல்லா அந்த மூவியை அந்த மேக் பண்ணிட்டேன். அந்த ப்ரொடியூசரா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு வாய்ப்பாக கிடைச்சது, இவ்வளோ நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது. எப்போ I'll always be grateful for the opportunity that Gattagusti 1 gave me and Gattagusti 2 எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு திருப்பி வீட்டுக்கு வரும்போது நம்ம எந்த கவலையும் இல்லாம ஃப்ரீயா இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீலிங் தான் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது. ஜாரா இருக்கு, நிறைய புது டெக்னீஷியன்ஸ் இருக்கு இந்த ஃபிலிம்ல. Just very happy to be part of this team, very happy to be part of a story which talks about families and relationships and சின்ன எங்களது ஒரு சின்ன வேர்ல்டு. அந்த சின்ன வேர்ல்டுல சின்ன பிரச்சனைகளும் சின்ன சண்டைகளும் ஆனா பெரிய லவ்வும் பாக்குறதுக்காக நானும் அவளுடன் காத்திருக்கிறேன். ஐ எம் ஹோப்பிங் தட் ஆடியன்சஸ் ஆல்சோ. கட்டகுஸ்தி 2ன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே கதை முடிஞ்சு போச்சு. அப்போ எப்படி எனக்கு என்னோட சின்ன பிரெயின்ல அதை யோசிச்சுட்டு எனக்கு கிடைக்கல எப்படி வரும் அந்த மாதிரி ஒரு ட்ராக்கே எனக்கு கிடைக்கல. ஆனா செல்லா சார் ஹேஸ் ரிட்டன் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு இது நம்ம சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போதும் ரொம்ப சிரிப்பு வந்துட்டே இருந்தது. பிகாஸ் த சீன்ஸ் வேர் நைஸ். அது அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகும்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கதை கேட்கறதுக்கு முன்னாடியே எஸ் சொல்லிட்டேன் ஃபார் த மூவி. ஏன்னா பிகாஸ் ஆஃப் செல்லா சார் அண்ட் த டீம். இப்போ ஆஃப்டர் ஹியரிங் த ஸ்டோரி ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஐ குட் பி பார்ட் ஆஃப் திஸ். மேடம், விஜயசாந்திக்கு அப்புறம் இந்த கட்டாகுஸ்தியில வந்து பெரிய ஸ்டண்ட் பண்ணீங்க. இந்த படத்துல இந்த செகண்ட் பார்ட்ல இருக்கா ஸ்டண்ட்? நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா, லைட்டா இருக்கு. கட்டாகுஸ்தி செகண்ட் ரவுண்ட் ஆடியோ லான்ச்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். கட்டாகுஸ்தி 1 படத்துக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப மறக்க முடியாது. அதுக்கு கிடைச்ச ரிசப்ஷன் வச்சு தான் இன்னைக்கு கட்டாகுஸ்தி 2ங்கிறது ஆரம்பிச்சிருக்கோம். கட்டாகுஸ்தி 2ல கட்டாகுஸ்தி 1ல நடித்த அதே ஆர்டிஸ்ட் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் விஷ்ணு சார், ஐஸ்வர்யா இல்லாமல் கருணா சார், காளி வெங்கட் சார், முனிஷ்காந்த் சார், கஜராஜ் சார், ஸ்ரீஜா மேம், லிசி மேம்னு எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த படத்தில் கருணாகரன் சார், யோகி பாபு சார், ரம்யா கிருஷ்ணன் மேம் எல்லாருமே வந்து ஒரு முக்கிய ரோல் பண்ணியிருக்காங்க. ஷான் ரோல்டன் மியூசிக் பண்ணியிருக்காரு, பாஸ்கர் கேமரா பண்ணியிருக்காரு, பரத் எடிட்டிங் பண்ணியிருக்காரு, சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஹியூமர் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸ், சென்டிமெண்ட், ஆக்ஷன் எல்லாம் கலந்து நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் படமாக வந்திருக்கு. ஜூலை 3 தியேட்டர்ஸ்ல எல்லாம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ. ஏன் சார்? ஏன்னா ஏற்கனவே வீட்டுக்காரங்க வந்து பெண்கள் வந்து கொண்டாடுறாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு, செகண்ட் பார்ட் ஏன் எதனால இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்களா லேடிஸ்? இல்லை, அதுதான் செகண்ட் பார்ட் அப்படின்றது பார்ட் 1ஓட எண்டில் ஒரு ஓப்பன் எண்டாக வச்சுருந்தோம். அது செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு லீடாக இருந்துச்சு. சரி, அதை வச்சு பண்ணால் நல்லா இருக்குமே. அது பார்ட் 1 எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் வந்து கேட்கவும் செஞ்சாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு யோசிக்கும் போது கதை தான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தோணுச்சு. ஆனால் சரி, ஒரு ஆடியன்ஸ்க்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ், அந்த படத்தை பற்றி பேசின விஷயம், அதனால செகண்ட் பார்ட் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. சரி, பார்ட் 1ல என்னென்ன விஷயங்கள்லாம் ஒர்க் ஆனிச்சோ அதெல்லாம் வச்சு ஒரு கதை பார்ட் 2ல பண்ணியிருக்கோம். நல்லபடியாக வந்திருக்கு. இதுலேயும் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் செகண்ட் பார்ட்லேயும் இருக்குது. நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சார், இந்த ஸ்டில் எடுக்கும்போது இவ்வளவு ஹீரோ வந்து ஹீரோயின் பந்தாடுற மாதிரி வச்சிருக்கீங்க. அந்த இடத்துல என்ன நடந்தது சார்? இல்ல ஹீரோ ஒத்துக்கிட்டாரு. இல்ல, ஹீரோ ஒத்துக்கிட்டாரு. ஆனா அவங்களால அது தூக்க முடியாது. அதனால மேல வந்து இந்த இதெல்லாம் அடிச்சு அது மேல ஹீரோவை படுக்க வச்சு அதுக்கப்புறம் அப்படிதான் வந்து ஒரு சீட் பண்ணி தான் எடுத்தோம். சஸ்பென்ஷன் இல்லை சார். ஆக்சுவலா ட்ரெய்லர்ல அவங்க அந்த ஷாட் வந்துடும். ட்ரெய்லர்ல இப்போ இன்னைக்கு ட்ரெய்லர் லான்ச் இருக்கு. அந்த ட்ரெய்லர்ல ரமேஷ் மேம் ஷாட் வரும், யோகி பாபு ஷாட் வரும், எல்லாமே வந்துடும் சார். ரிவீல் ஆகிடும். கட்டாகுஸ்தி ரவுண்ட் 2 ஜூலை 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். செல்லா சார் டைரக்ஷனில், விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ், வேல்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில்.
படம் வந்து நீங்கள் ஃபேமிலியோட போய் தேட்டரில் வந்து சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படமாக இருக்கும். ஆனால் ஒரு பவர்ஃபுல் மெசேஜையும் இந்த ஜாலியான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு பவர்ஃபுல் மெசேஜும் சொல்லியிருக்காரு செல்லா சார். படத்தை தேட்டரில் ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாருக்கும் படம். தேங்க்யூ. கட்டாகுஸ்தி 2ல வந்து நான் கருணாகரன் சாருக்கு வந்து வைஃபா ஒரு கியூட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாரும் மறக்காம ஜூலை 3 தியேட்டர்ஸ்ல போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீப்தி ஓரியன்டேலு. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக தியேட்டர் ஆக்டராக இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஃபிலிமில் ஒரு ரோல் பண்ணது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் இந்த டீம் எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணவே வைக்கல. எல்லாருமே ரொம்ப வார்மாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த என்டையர் டீமோட சப்போர்ட் எனக்கு, ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் ஐவ் ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு பி அ பார்ட் ஆஃப் 2 ஸ்டண்ட் சீக்வன்சஸ். 2 ஃபைட்ஸ் இருக்குது எனக்கு. அதுவும் நான் ரொம்ப ஹாப்பியாக ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். செல்லா சாரோட சப்போர்ட், ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்க, விஷ்ணு விஷால் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு வாட்ச் திஸ் இன் த தியேட்டர்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் இங்கே கட்டாகுஸ்தி 2 படத்தோட ஆடியோ லான்ச்சுக்காக சேர்ந்துருக்கிறோம். கட்டாகுஸ்தி 1 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான படம். எல்லாரும் ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு படம். ஒரு நிறைய பேருக்கு அந்த படத்தோட நிறைய மெமரிஸ் இருக்கு. கட்டாகுஸ்தி 2 வந்து நீங்க கட்டாகுஸ்தி 1 பார்த்துட்டு ஒரு கட்டாகுஸ்தின்ற அந்த பேருக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்குல்ல, அந்த ஃப்ளேவர் எதிர்பார்த்துட்டு உள்ள வருவீங்க. அந்த ஃப்ளேவர் கண்டிப்பா இந்த படத்துல இருக்கு. அண்ட் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அந்த காமெடி, குஸ்தி, இன்ஃபேக்ட் இதில் ஒரு குழந்தை கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ காமெடி வைஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வைஸ் இது உங்களுக்கு அதே வேர்ல்டில் அதே ஃப்ளேவரில் இருக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். அண்ட் கட்டாகுஸ்தி 1 எந்த அளவுக்கு ஓடிருச்சோ ஐ ஆம் ஷுர் இந்த படமும் அதே மாதிரி ஒரு மேஜிக் பண்ண போகுது. அண்ட் ஐ விஷ் தி டீம் ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நிறைய படங்கள் இன்னும் நல்ல என்டர்டெய்னிங்கான ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஃபிலிம்ஸ்க்கு மியூசிக் போடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கொள்கை. ஸோ கண்டிப்பாக கட்டாகுஸ்தி அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஒரு தேட்டரில் வந்து நான் தான் கேட்டேன் விஷ்ணு விஷால்கிட்ட, இந்த மாதிரி தீபாவளிக்கு ஒரு மாதிரி ஃபெஸ்டிவல் படம் ரேஞ்சுக்கு பண்ணிட்டீங்க, பயங்கரமாக செலவு பண்ணி ரொம்ப அழகாக பெருசாக வந்திருக்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு அவர் பழக்கம். ஸோ விஷ்ணு விஷாலோட க்ரோத் ஆஸ் அன் ஆக்டர், அவரோட கிளாரிட்டி, அவர் ஆக்சுவலாக இவ்வளோ வருஷத்தில் இன்னும் நிறைய படங்களே பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக பார்த்து அவரோட ஒரு படியும் ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கிறத பார்க்க முடியுது. ஸோ வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஆஸ் அ மியூசிஷியன், மியூசிக் டைரக்டராக ஒரு 6 பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தில் சிங்கர்ஸ் ஸ்வேதா மோகன், நான் 2 பாட்டு பாடியிருக்கேன். சத்யன் மகாலிங்கம்னு ஒருத்தர் ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் சத்யன் மகாலிங்கம் 2 பேரை மறக்கிறேன். பட் இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கட்டாகுஸ்தி 2 வந்து தியேட்டர்ல எல்லாரும் கூட்டமா வந்து குழந்தைங்களை, என்டையர் ஃபேமிலியில வீட்டுல பெருசுங்க யாரா இருந்தாங்கன்னா கூட அவங்களையும் கூப்பிட்டு வந்து நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும்.